வாவ்! அந்த கேக்கோட டெக்ஸ்சர் பாருங்க எவ்வளோ சூப்பரா வந்திருக்குன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் வாத்தி விலாக் சேனல். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பால் கேக் எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு பார்க்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் அதிகமாக கேட்ட ஒரு ரெசிபி தான் இது. இது போல் உங்களுக்கு வேறு எதாவது ரெசிபியில் வேறு டிஷ் செய்யணும் கண்டிப்பாக சொல்லுங்கள். நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை ஷேர் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த பால் கேக் செய்ய போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த பால் கேக் செய்கிறதுக்கு 1.5 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப மேக்ஸிமம் இந்த ஃபுல் க்ரீம் மில்கே பார்த்து வாங்கிங்க. ஏன்னா இதான் அந்த கேக்கோட டேஸ்ட்டும் அந்த டெக்ஸ்டரும் மாறாமல் இருக்கும். அது இப்போலாம் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 1.5 லிட்டர் பாலை 1/4 லிட்டர் பால் அளவுக்கு நம்ம காய்ச்சி எடுக்கணும். அதுக்கு பஸ் நம்ம இப்போ இந்த பாலை காய்ச்சிக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று, அது என்னன்னா, நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரம் வந்து மேக்ஸிமம் நான்ஸ்டிக்காக யூஸ் பண்ணுங்கள். அப்படிலாம் இரும்பில் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணலாம். இது இல்லாமல் அலுமினியமோ சில்வரோ யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நம்ம பாலை ஃபுல்லாக நம்ம காய்ச்சிட்டு இருக்க போகிறோம். அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அடிப்பிடிக்கும். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் ஒரு வாட்டி பண்ணியிருக்கோம், அடிப்பிடிச்சு ரொம்ப பால் வீணாக போயிடுச்சு. அதனால இது புதுசாக இதுக்காக வாங்கினதான் அந்த பாத்திரம். மேக்ஸிமம் நீங்களும் நான்ஸ்டிக் பேனை யூஸ் பண்ணுங்கள். பால் நல்லா கொதி வரட்டும். கொதி வர நம்ம கிண்டிகிட்டே இருக்கலாம். பாருங்கள், நம்ம பால் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இருக்கும். மேலே அழகாக அப்படியே ஆடெல்லாம் வந்துருச்சு. இதே போல் தான் வந்துகிட்டே இருக்கும். இதை அப்படியே எடுத்து உள்ளார சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அதுபோல் அடியிலையும் கிண்டிகிட்டே இருப்போம். பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாக கிண்டிகிட்டு இருக்கேன். நல்லாவே பாலும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த கேக்கு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக 1.5 மணி நேரம் இதுக்கிட்டே தான் நின்று ஆகணும். இதை வச்சுட்டு வேறு வேலை அந்த வேலை இந்த வேலை பார்க்கவே முடியாது. ஏன்னா நானும் அனுபவப்பட்டிருக்கேன். அதுமாதிரி பால் தீஞ்சு போயிடும். பக்கத்தில் கிண்டிகிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 3/4 லிட்டர் அளவு பால் குறைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணால் ஓரளவு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பால் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக இப்படியே கிண்டிகிட்டு இருக்கேன். பாலை பாருங்கள், நம்ம 1.5 லிட்டர் ஆட் பண்ணோம். கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் தான் வந்திருக்கு. இது இன்னும் கூட மிக்ஸ் பண்ணால் இன்னும் சுண்டி வந்துடும். ஆனால் நம்ம அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேணாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 1/2 லெமன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த லெமனை இந்த பாலோட ஆட் பண்ணி பாலை திரிய வச்சு சுண்ட வச்சிடலாம். அதுக்காக இந்த லெமனை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணிடக்கூடாது. அந்த டேஸ்ட் மாறிடும். இந்த மாதிரி ஃபைனல் ஸ்டேஜில் ஒரு 1 ஹவர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லெமன் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துலேயே பாருங்கள் நல்லா கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சு. நல்லா கொதிக்குது. இப்போ தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கிண்டணும். ஏன்னா இந்த ஸ்டேஜில் தான் கொஞ்சம் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன்னா, ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது கொஞ்சம் சுகரோட சேர்த்து இதை ஆட் பண்ணிக்கிறேன் வாசனைக்காக. இந்த அளவுக்கு நம்ம ஒதுக்கி அழகாக வருது பாருங்கள். இதுவே நான்ஸ்டிக் இல்லாமல் வேறு பாத்திரமாக இருந்தால் இப்படி வராது, அப்படியே அடி பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பால் ஃபுல்லாக சிந்தி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஒரு 150 கிராம் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்க போகிறோம். 1 லிட்டருக்கு 100 கிராம் கரெக்டாக இருக்கும். அதனால் 150 எடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா சுகர் வேணால் கூட சேர்த்துக்கலாம். நம்ம சுகர் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணியாகும். நம்ம பயப்பட வேணாம், அது மறுபடியும் இறுக்கிடும். ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இன்னும் ஒரு 3 நிமிஷத்தில் நம்ம ரெடி ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணியிருக்குன்னா, நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், தேவையான யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்க பாருங்கள். இப்போ இதில் தான் நம்ம கேக் மோல்டு பண்ண போகிறோம். இப்போ இதுலேயும் நம்ம நெய் ஃபுல்லாக தடவி வச்சுக்கலாம். ரெடியாக பாத்திரத்தில் நெய் தடவி வச்சா தான் கரெக்டாக நம்ம ரெடியானதை எடுத்து அதில் வைக்கிறது கரெக்டாக இருக்கும். இந்த ஒயிட் கலர் மாதிரி லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் வரும், அது கரெக்டான பதம். அந்த ஸ்டேஜில் நம்ம அந்த பாத்திரத்தை மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட ஒட்டில் பாருங்கள், நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சாப்பிட்டோன்னா இது பேர் தான் பால்கோவா. ஆனால் நம்ம இன்றைக்கி பால் கேக் செய்ய போகிறோம். அதனால் இந்த நெய் தடவி வச்ச பாத்திரத்தில் மாற்றிக்கலாம்.
இப்போ இது மேலே என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்பூனில் நெய் தடவி வச்சுருக்கேன். இதை வச்சு அழகாக அப்படியே வட்டப்படுத்திடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம அந்த பால் கேக் சூப்பராக செட் பண்ணியாச்சு. இது ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம வெளில எடுத்து பார்த்தா சூப்பராக கேக் இருக்கும். இப்போ நம்ம 1.5 லிட்டர் பால் எடுத்தோம். அது கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் கிட்ட நம்ம அளவு கிடச்சிருக்கு. அதுபோல் நீங்கள் எடுக்கிற பாலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அந்த கேக்கோட அளவும் அதிகமாக இருக்கும். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் இதை. 2 hours later. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 2 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த கேக்கை அந்த மோல்டிங்லேருந்து வெளில எடுத்துடலாம். இது எடுக்கிறது பெருசாக கஷ்டமாக இருக்கா? ஜஸ்ட்டு கவுத்துட்டு மேலே போய் தட்டுங்க. தட்டுனா ஈஸியாக வந்துடும். ஏன்னா நம்ம நெய் தடவை தான் வச்சுருக்கோம், அதனால் ஈஸியாக வந்துடும். பாருங்கள், வாவ் சூப்பராக வந்துருக்குங்க. அந்த ரவுண்ட் ஷேப் மாறாமல் அப்படியே வந்திருக்கு. இந்த கேக்கில் எடுத்து என்ன பண்ண போகிறேன்னா பீஸ் போட போகிறேன். அதுக்கு ஜஸ்ட்டு ஒரு கத்தியில் நான் நெய் தடவிக்கிறேன். அப்போ தான் ஈஸியாக கட் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம கேக்கெலாம் கட் பண்ணியாச்சு. இதில் பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் கொஞ்சம் மேலே அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக குங்குமப்பூ இருந்துச்சு, அதையும் மேலே வச்சுக்கிறேன். அவ்வளோதான், நம்ம பால் கேக்கு பாருங்கள் சூப்பர் ரெடியாக இருக்குது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்ட பால் கேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிட்டு என் கையில் இருக்குது. இதை சாப்பிட்டு பார்க்க வேண்டிய நேரம் எனக்கு வந்துருச்சு. ஆனால் உங்களுக்கு இன்னும் வரல. நீங்கள் இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம இப்போ வந்துட்டு ஒரு பீஸ் வந்துட்டு சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிட்டு பார்க்கலாம். ஆஹா, சாப்பிடலாமா? சாப்பிடலாம். என்ன வச்சிட மாட்டியே? இல்லை நான் தானே சாப்பிட்றேன். ஏன்? ஆஹா, சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரம். ஏன்னா முழுங்குறதுக்கு ஏன்னா தானே முழுங்க முடியல. அப்படியே எல்லா பக்கமும் அனுப்பி அதோட டேஸ்ட் எல்லாத்தையும் உணர்ந்து அப்புறமா தான் அனுப்ப வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே தொண்டையில் நிற்கி குழியில். ஆனால் கடையில் இருக்கிறதோட இது வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஏன் அப்படி? உண்மையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அது ஏன்னா கடையில் அந்த குவான்டிட்டி அதிகப்படுத்துறது தான் கான்ஃப்ளவர் மாவில் மைதா ஆட் பண்ணுவாங்க. நம்ம எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் பாலை மட்டும் ரொம்ப சுண்டை காய்ச்சி நம்ம செஞ்சுருக்கோம். இது ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல உடம்புக்கு நல்லது, நல்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. முடிச்சுக்கலாமா? கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் நமக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ, சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது கலை மற்றும் முத்து. பாய்.